பிரதமர் மோடி இன்று மாலை 5 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்தவுள்ளதை தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பிரதமர் மோடி இன்று மாலை 5 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரை, தற்போது அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை 5 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரை. பிரதமர் மோடி இன்று மாலை 5 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். தற்போது அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பிரதமர் மோடி இன்று மாலை 5 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் உள்ளார். வணக்கம் மாணிக்கம், இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்கலாம். பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை 5 மணி அளவுல தேசத்திற்கான உரையை ஆற்ற இருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. நாளை முதல் நாடு முழுவதும் சீர்திருத்தப்பட்ட புதிய ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வர இருக்கிறது. இந்த முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் வரக்கூடிய தீபாவளி பண்டிகைக்கு முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஒரு நற்செய்தி அறிவிக்கப்படும் என்று சுதந்திர தினத்தின் உரையின் போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய கூட்டம் கூட்டப்பட்டு ஒட்டுமொத்த மாநிலத்துடைய கருத்துக்களும் கேட்கப்பட்டு ஜிஎஸ்டியுடைய அடக்குமுறைகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது 3 அடக்குமுறைகளாக ஜிஎஸ்டி இருக்கிறது. 5, 18, அதற்கு அடுத்தபடியாக 40 என்ற 3 முறைகள் மட்டுமே தற்பொழுது நடைமுறைக்கு வர இருக்கின்றன. இந்த சூழல்ல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு தனது உரையை இன்று மாலை 5 மணி அளவுல நிகழ்த்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்புடைய மாற்றத்தின் காரணமாக நாடு முழுவதும் பல்வேறு பொருட்களுடைய விலை குறையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக எலக்ட்ரானிக் ஐட்டங்கள், அதே போன்று அத்தியாவசிய தேவைகளாக இருக்கக்கூடிய பொருட்கள் உள்ளிட்டவைகளுக்கு இன்றைய தினம் அந்த விலை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 353 பொருட்களுடைய விலை குறையும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழலில் பிரதமர் நரேந்திர மோடி தீபாவளிக்கான பரிசாக நாட்டு மக்களுக்கு அதை அறிவித்திருக்கிறார் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனிடையே இன்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி நாளை அது அமலாவதை ஒட்டி இன்று மாலை 5 மணிக்கு பேச இருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.